இன்றைக்கி சுண்டல் செய்ய போகிறேன். சுண்டல் செய்கிறதுக்கு 2 கப் கொண்டக்கடலையை 12 hours ஊற விட்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். செய்கிறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறேன். தாச்சி சூடாக இருக்குது. 2 tablespoon மல்லி, காஞ்ச மிளகாய் ஒரு 6 போல் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ 2 tablespoon எள்ளு, இதையும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுப்போம். ஓகே, எள்ளு வறுத்தாச்சு. இப்படி வறுத்து எடுத்துடணும், கருக விடாமல் வறுக்கணும். இப்போ எல்லாம் சூடாறிடுச்சு. இப்போ மசாலாவை அரைச்சி எடுப்போம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துருவோம். அரைச்ச பிறகு பார்ப்போம். மல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது கொஞ்சம் அரைச்ச பிறகு எள்ளை போட்டு சேர்த்து அரைப்போம் எல்லாத்தையும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். தாச்சி நல்லா சூடு வந்துருச்சு. 3 tablespoon நல்லெண்ணெய், 1 teaspoon கடுகு, 1 teaspoon உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினோட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். அரைவாசி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கட்டும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொண்டக்கடலையை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டல் ரெடி. மசாலா டீ செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். மசாலா டீ செய்கிறதுக்கு 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் மில்க்கும் ஊற்றணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாம் போட்டு தட்டி எடுக்கும். வச்சிருக்கிறதெல்லாம் போடுங்க. போட்டு ஒரு 30 செகண்ட் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சாரெல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ 2 பேக் டீ தூள் போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ பால் ஆட் பண்ணுவோம். 1/2 கப் மில்க். இது நல்ல லோ ஃப்ளேமில் இன்னொரு 30 செகண்ட் நல்லா பாருங்க, டீ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீயை 2 வாட்டி நல்லா ஆற்றி விடுங்க. ஆற்றி இந்த நுரை வந்தால் தான் டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா டீயும் சுண்டலும் ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்குக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் வித் லக்ஷ்மி. Thanks for watching.